கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சவுல் சொன்னது தேவனுக்கு பலியிடும்படி கொண்டு வந்தேன். ಸೌಲನು ಹೇಳಿದ್ದು ದೇವರಿಗೆ ಬಲಿ ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದದ್ದು. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொன்னானா, தேவனுக்கு பயந்திಲ್ಲ, நீ ಕೊಳ್ಳೆயில பறந்தாய். ಆದ್ರೆ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದನು, ನೀನು ಕೊಳ್ಳೆಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಭಾಗವನ್ನು ತೆಗೆದುಕೊಡ್ತಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய வார்த்தையை கேளும். ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳು. பலியிடுகிறதை பார்க்கிலும் ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பிரியம். ಆತನ ಮಾತು ಕೇಳುವುದೇ ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದೆ. எத்தனை காரியங்களை செய்தாலும், ನಾವು ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು, அவருக்கு கீழ்ப்படிகிறது தான். ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சவுல் கீழ்ப்படியாதபடியினால், ಸೌಲನು ವಿಧೇಯನಾಗದೇ ಇದ್ದದಕ್ಕಾಗಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால். ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரும் உம்மை என்ன செய்தார்? ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನೇನು ಮಾಡಿದನು? புறக்கணித்தார். ತಿರಸ್ಕರಿಸಿದನು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சிலருக்கு சில சொல்லவே மாட்டேன். ನಾನು ಕೆಲವನ್ನ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில நீளமா முடி வளைச்சிருக்கப்பா பிள்ளைகளுக்கு முடியை கட் பண்ணுப்பா. ನಾನು ಉದ್ದವಾಗಿ ಕೂದಲು ಬೆಳೆಸಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೂದಲನ್ನ ಕತ್ತರಿಸಪ್ಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அர்தாகிருத தாடி எல்லாம் வச்சிட்டு இருக்கிறது செய்யாதப்பா. ನೀನು ಅರ್ಧಂಬರ್ಧ ದಾಡಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವುದೆಲ್ಲ ಮಾಡಬೇಡಪ್ಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சிலருக்கு சொல்றதில்ல, ನಾನು ಕೆಲವರಿಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா சிலரை உரிமையோடு கூப்பிட்டு சொல்லிடுறேன். ಆದ್ರೆ ಕೆಲವರನ್ನ ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ಕರೆದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ நாம சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கீழ்ப்படிச்சிருவாங்க. ಅವರು ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೆ. சிலர் பார்த்தாலும் சொல்றதில்ல. ಕೆಲವರು ಅದನ್ನ ನೋಡಿದ್ರು ಅದನ್ನ ಅವರು ಹಿಡಿಸ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஏன்னா இது என்ன செய்யாது? ಅದು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, கீழ்ப்படியாது. ಅವರು ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ நம்ம சொல்றத அவங்க புறக்கணிச்சாங்கன்னா, ನಾವು ಹೇಳುವುದನ್ನ ಅವರು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡುವುದಾದ್ರೆ அது அவங்களுக்கு என்ன இல்ல, ಅದು ಅವರಿಗೆ ಏನಿಲ್ಲ, அது ஆசீர்வாதம் இல்ல, ಅದು ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. ஆகவே சொல்றதில்ல. ಆದ್ರಿಂದ ಅದನ್ನ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதே போல சவுல் ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೌಲನು தேவனுடைய வார்த்தையை என்ன செய்தான்? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಏನು ಮಾಡಿದನು? புறக்கணித்தான், ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿದನು. அதை நான் 1 சாமுவேல் 12 நான் வாசிக்கிறோம். ಅದನ್ನ 1 ಸಾಮುವೇಲನು 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲನು 12 அதிகாரத்தை நான் வாசிப்போம் என்றால், 12ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது சாமுவேல் நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொல் கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தனும் ஆனேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். எடுத்தவங்க அதை வாசிங்க. ஏன்னா அந்த இடத்துல ತೆಗೆದವರು ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೋದ್ರಿ. எப்போதும் உடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தருடைய புறக்கணித்தீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಅಲ್ಲಿ ತಿರಸ್ಕರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಾತಿದೆ. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால், நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம் 23ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் வாசித்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದ ಮುಂದಿನ ಭಾಗ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிரியம். ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮಾತು ಕೇಳುವುದು ಉತ್ತಮವಾಗಿದೆ. ராஜாவை தீர்க்கதரிசி அதை அறிந்து கொண்டார். ಆ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡನು. 2 அகம், 2 ಅಹಂಭ. உள்ளே ஒன்னை வைத்துட்டு வெளியே அவர் என்ன ஒன்னு சொன்னார். ಒಳಗಡೆ ಒಂದಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಒಂದನ್ನು ಹೇಳಿದ್ರು. ஆகவே 2 அகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமம். ಅದು ಹಠವು ಮಿಥ್ಯ ಭಕ್ತಿಗೂ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೂ ಸಮವಾಗಿರುವುದು. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால், ನೀನು ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದರಿಂದ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் உம்மை, ಆತನು ನಿನ್ನನ್ನು ராஜாவாக இராதபடிக்கு ಅರಸುತನದಿಂದ புறக்கணித்து ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, தள்ளினார். ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ನೋಡಿದನು. நல்லா கவனிக்கிறீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே தேவனுடைய வார்த்தையை, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು நாம் என்ன செய்யக்கூடாது? ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು?
புறக்கணிக்க கூடாது. ತಳ್ಳಿಬಿಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய வார்த்தையை தள்ளக்கூடாது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನ ತಳ್ಳಬಾರದು. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் கர்த்தரும் உம்மை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார். ಆತನ ಮಾತನ್ನ ಅವನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ದರಿಂದ ಅರಸುತನದಿಂದ ದೇವರವನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதான் வேதம் சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. என்னை கனம் பண்ணுகிறவர்களை ನನ್ನನ್ನ ಘನಪಡಿಸುವಂತವರನ್ನು ನಾನು கனம் பண்ணுவேன். ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் ನನ್ನನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವಂತವರನ್ನು கனஹீனம் அடைவார்கள். ಅವರು ಘನಹೀನ ಹೊಂದುವರು. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை ಆದ್ರಿಂದ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಾರದು. கர்த்தருடைய வார்த்தையை ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು புறக்கணிக்க கூடாது. ತಳ್ಳಿಬಿಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய வார்த்தைக்கு ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ செவி கொடுக்கணும். ಕಿವಿಗೊಡಬೇಕು. அவருடைய வார்த்தைக்கு நாம் மனம் பொருந்தணும். ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಮನಸ್ಸು ಕೊಡಬೇಕು. அப்பொழுது கர்த்தர் ಆಗ ಕರ್ತನು நம்மை மேன்மையாக வைப்பார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವನು. ஆகவே ஒன்று மாம்சத்தின் இச்சை, ಒಂದು ಶರೀರ ಅಭಿಲಾಷೆಯು, இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ மாம்ச சிந்தை. ಅದು ದೇಹದ ಆಲೋಚನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ அருமையானவர்களே ಪ್ರಿಯರಾದವರೇ, மனுஷ நீதி, ಮನುಷ್ಯನ ಸ್ವಂತ ನೀತಿ, அதாவது சுயநீதி. ಅವನ ಸ್ವಂತ ನೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுயநீதி அழுக்கான ಆ ಸ್ವನೀತಿಯು ಕೊಳಕಾದ கந்தை. ಆ ಒಂದು ಬಟ್ಟೆಗೆ ಸಮವಾಗಿದೆ. சுயநீதி நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய விடாது. ಆ ಸ್ವನೀತಿಯು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆகவே சுயநீதி அல்ல, ಆ ಸ್ವನೀತಿ ಅಲ್ಲ, தேவன் நீதியை நாம் தேடும் பொழுது ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನಾವು ಹುಡುಕುವಾಗ இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் ಈ ಭೂಮಿಗೆ ತಕ್ಕವುಗಳೆಲ್ಲ நமக்கு கூட கொடுக்கப்படும். ಈ ಅವಾಗ ಜೊತೆ ಸೇರಿಸಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த அருமையானதே, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು ಪ್ರಿಯರೇ, மேன்மைக்கு முன்னானது ಗೌರವಕ್ಕೆ ಮೊದಲು தாழ்மை. ವಿನಯ. நாம மேன்மை அடைய வேண்டும் என்றால் ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். ನಾವು ತಾಳ್ಮೆಯೊಂದಿಗಿರಬೇಕು. Before honor is humility. ನಾವು ಗೌರವಕ್ಕೆ ಮೊದಲು ವಿನಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விழுதலுக்கு முன்னானது அகந்தை. ನಾವು ಬೀಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಒಂದು ಗರ್ವ. மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ಅವನ ಅಹಂಕಾರಿಯು ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರಿಗೆ ದೇವರು ಎದುರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆனா மேன்மைக்கு முன்னானது ಗೌರವಕ್ಕೆ ಮೊದಲು தாழ்மை. ವಿನಯ. நாம மேன்மை அடையணும்னா ನಾವು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಹೇಗಿರಬೇಕು? நம்முடைய பேச்சில் தாழ்மை, ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ವಿನಯ, நம்முடைய பார்வையில் தாழ்மை, ನಮ್ಮ ನೋಟದಲ್ಲಿ ವಿನಯ, நம்முடைய நடக்கையில் தாழ்மை, ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ವಿನಯ, நம்முடைய ட்ரெஸ்ல கூட தாழ்மை. ನಮ್ಮ ಬಟ್ಟೆಯಲ್ಲೂ ಸಹ ವಿನಯ. ஏசப்பாவை போல ಯೇಸಪ್ಪನ ಹಾಗೆ நான் சாந்தமும் ನಾನು ಶಾಂತವೂ மன தாழ்மையுமாக இருக்கிறேன். ನಾನು ಸಾತ್ವಿಕ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. தாழ்மை ಆ ಒಂದು ತಾಳ್ಮೆ நம்ம என்ன செய்யும்? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲುತ್ತದೆ? மேன்மைப்படுத்தும். ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಕೊಂಡು இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನೀವು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? ಇದನ್ನ ನಾವೇನ್ ನೋಡ್ಲಿದ್ದೇವೆ? 2 சாமுவேல் 2 ಸಾಮುವೇಲ್ 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 19ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ 2 சாமுவேல் 2 ಸಾಮುವೇಲ್ 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ. இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாக இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ನಾವು ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಒಂದು ಅಲೆಯಲ್ಲಿ ಹೇಳೋಣ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த மேன்மைங்கிறது என்ன? ಈ ಒಂದು ಕೀರ್ತಿಗೊಳ್ಳುವುದು ಅಂದರೆ இந்த ಏನು? மேன்மை ಈ ಒಂದು ಕೀರ್ತಿ நம்ம யார ஆக்குமா? ನಮ್ಮನ್ನ ಯಾರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ? தலைவனாக்கும். ನಮ್ಮನ್ನ ನಾಯಕನಾಗಿ அவன் ಮಾಡುತ್ತದೆ. மேன்மை உள்ளவனாக இருந்தான். ಅವನು ಕೀರ್ತಿಗೊಂಡನು. அந்த மேன்மை அவனை என்ன ஆக்கிட்டு? ಆ ಕೀರ್ತಿ ಅವನನ್ನ ಏನು ಮಾಡಿತು? தலைவனாக்கிட்டு. ನಾಯಕನಾಗಿ ಮಾಡಿತು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பாருன்னா ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೀರ್ತಿ ಕೊಡುವುದಾದರೆ நம்ம யாராக்குவா? ನಮ್ಮನ್ನ ಯಾರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ? அதான் பார்த்தோம் பாருங்க. ನಾವು ನೋಡಿದೆವು ನೋಡಿ. வாளாக்காமல் ನಮ್ಮನ್ನ ಬಾಲವನ್ನಾಗಿ ಮಾಡದೆ தலையாக்குவார். ನಮ್ಮನ್ನ ತಲೆ ಶಿರಸ್ಸನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே மேன்மை ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು ಕೀರ್ತಿ நம்ம என்ன ஆக்கும்? ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? தலைவனாக்கும். ನಾಯಕನಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. வாளாக்காது, ಬಾಲವನ್ನಾಗಿ ಅಲ್ಲ, தலையாக்கும்.
ಶಿರಸ್ಸನ್ನಾಗಿ நீங்க எந்த காரியத்தில் நீங்கள் செய்து கொண்டிருந்தால், ನೀವು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರೋ, அதுல உங்களை என்ன ஆக்கும்? ಅದರಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತದೆ? தலைவனாக்கும். ನಾಯಕನನ್ನಾಗಿ ಮಾಡ್ತದೆ. கையின் பிரயாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ಕೈ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೀರೋ, அதுல தலையான சூழ்நிலைக்கு கொண்டு வரும். ಅದನ್ನ ನಾಯಕನ ಸ್ಥಿತಿಗೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. இங்கே 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ 3 ಜನರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 3 பேர் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಈ 3 ಜನರು ಯಾರು? ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த 3 பேரும் ಈ 3 ಜನರು பராக்கிரமசாலிகள், ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು. நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தாவீதோடு இருந்தவர்கள், ದಾವೀದನ ಜೊತೆಗಿದ್ದವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದಾವೀದನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பெத்லகேமில் இருக்கக்கூடிய, ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ, பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற ಬೆತ್ಲೆಹೇಮಿನ ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, ಆ ನೀರಿನ ಮೇಲೆ ಅವನು ಅದನ್ನ ಮಾಡಿ, எனக்கு தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். ನನಗೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது ಆಗ இந்த 3 பராக்கிரமசாலிகளும் ಈ 3 ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು பெலிஸ்தரின் பாளையத்திலே புகுந்து, ಫಿಲಿಸ್ಟಿಯರ ದಂಡಿನೊಳಗೆ ನುಗ್ಗಿ ಹೋಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பெத்லகேம் ಆಗ ಬೆತ್ಲೆಹೇಮ್ பெலிஸ்தர் கைக்குள்ளாக இருந்தது. ಫಿಲಿಸ್ಟಿಯರ ಕೈಯೊಳಗಿತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த ராஜாவின் வாயிலிருந்து ಅರಸನ ಬಾಯಿಂದ கர்த்தனிಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவேதான் வேதத்திலே ಆದ್ದರಿಂದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது ಪ್ರೀತಿ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ விசேஷமாக நீங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலிருந்து வாசித்து பாப்பீங்கன்னா ಈ 1ನೇ ಕೊರಿಂಥದವರೆಗೆ 12 ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿ ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆவிக்குரிய வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டு வருகிறார். ಆತ್ಮೀಕ ಕುರಿತಾದ ವರಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾ ಬರ್ತಾನೆ. ஆவிக்குரிய 9 வரங்கள்,
ಆತ್ಮಿಕ 9 ವರಗಳು. தீர்க்க தரிசன வரம், ಪ್ರವಾದನೆಯ ವರ, அந்நிய பாஷை வரம், ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರ, வியாக்கியானம் செய்கிற வரம், ವಾಕ್ಯ ಚಾತುರ್ಯದ ವರ. இதே போல அந்த 9 வரங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ 9 ವರಗಳ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯುತ್ತಾ ಬರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா அதை முடிக்கும் பொழுது ಅದನ್ನ ಮುಗಿಸುವಾಗ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 31வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 31ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. அந்த 9 வரங்களையும் சொல்லிட்டு 9 ವರಗಳನ್ನ ಹೇಳಿಬಿಟ್ಟು முக்கியமான வரங்களை நாம் நாடுவோம், ನಾವು ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳನ್ನು ಆಸಕ್ತಿಯಿಂದ அந்த வரங்களை நாடுவோம். ಅಪೇಕ್ಷಿಸೋಣ. ஆனா அதிலும் ಆದ್ರೆ ಇನ್ನು மேன்மையானதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ಇನ್ನು ಉತ್ಕೃಷ್ಟವಾದದ್ದನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அதிக மேன்மையான வழி உங்களுக்கு காண்பி. மேன்மையானதுன்னு சொல்லல, ಅದು ಉತ್ಕೃಷ್ಟವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அதிக மேன்மையானதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த மேன்மையானது என்ன அப்படின்னா, ಆ ಉನ್ನತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನೆಂದ್ರೆ நாம் மனுஷர் பாஷைகளையும் ನಾವು ಮನುಷ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿಯೂ நாம் தூதர் பாஷைகளையும் ದೇವದೂತರ ಭಾಷೆಗಳಲ್ಲಿಯೂ பேசினாலும் ಆಡುವವನಾದರೂ அன்பு எனக்கிராவிட்டால் ಪ್ರೀತಿಯೇ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ರೆ எனக்கு ನನಗೆ ஒன்றுமில்லை. ನನಗೆ ಒಂದು ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. வரங்களை விட ವರಗಳಿಗಿಂತಲೂ அதிக மேன்மையானது ಅತಿ ಉತ್ಕೃಷ್ಟವಾದದ್ದು நாம் தேவன் பேரில் வைக்கிற ದೇವರ ಮೇಲೆ ಇಡುವಂತ அன்பு, ಪ್ರೀತಿ, ராஜா மேல் வைக்கிற ಅರಸರ ಮೇಲೆ ಇಡುವಂತ அன்பு. ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவேதான் மார்க் எழுதின சுவிசேஷம் ಆದ್ರಿಂದ ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ ஹல்லேலூயா. ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த முதலாம் கற்பனையை நாம் அறிந்திருக்கிறோம். ಮೊದಲನೇ ಆಜ್ಞೆಯನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அந்த முதலாம் கற்பனையில நாம் வைராக்கியமாக இருக்கிறோம். ಆ ಮೊದಲನೇ ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ இன்னைக்கு ವೈರಾಗ್ಯದಿಂದಿದ್ದೇವೆ. அநேகர் அந்த முதலாம் கற்பனைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. ಇದನ್ನ ಅನೇಕರು ಮೊದಲನೇ ಆಜ್ಞೆಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. The most important commandment, ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಆಜ್ಞೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த கற்பனை என்ன? ಆಜ್ಞೆ ಏನು? அந்த பரிசுத்த பர்வதத்திலே ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ தேவன் மோசேயின் இடத்திலே அதை சொல்லுகிறார். ದೇವರು ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா 4ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வாசிப்பருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பிரதான கற்பனை என்னவென்றால், ಆ ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆ ಏನಂದ್ರೆ, இஸ்ரவேலே கேள், ಇಸ್ರಾಯೇಲರೇ ಕೇಳಿರಿ, தேவனாகிய கர்த்தர் ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ஒருவரே கர்த்தர். ಒಬ್ಬನೇ ದೇವರು. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, அதோடு அந்த கற்பனை முடியவில்லை. ಅದರೊಂದಿಗೆ ಆಜ್ಞೆ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. ஒரே தேவன்கிறதோட முடியல. ಒಬ್ಬನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಮುಗಿಸಲಿಲ್ಲ. இன்னைக்கு அநேகர் தைரியமா 3 சொல்லிட்டு இருக்கிறாங்க. ಇದನ್ನ ಅನೇಕರು ಧೈರ್ಯವಾಗಿ 3 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா பிரதான கற்பனை என்று ஒன்று என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ಈ ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆ ಒಂದು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ದೃಢವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அதோடு அந்த கற்பனை முடியாமல் ಅದರೊಂದಿಗೆ ಆಜ್ಞೆ ಮುಗಿಯದೆ அந்த ஒரே தேவனிடத்தில் ಆ ಒಬ್ಬನೇ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ நீ முழு இருதயத்தோடு, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದ, முழு மனதோடு, ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, முழு பலத்தோடு ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ நீ என்ன செய்யணும்? ನೀನೇನ್ ಮಾಡಬೇಕು? அன்பு கூற வேண்டும். ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்தான் நம்முடைய ராஜா. ಆತನೇ ನಮ್ಮ ಅರಸ. அவர் மேல் நாம் வைக்கிற இந்த அன்பு, ಅವರ ಮೇಲಿಡುವಂತ ಪ್ರೀತಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ, நம்ம என்ன செய்யும்? ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? மேன்மைப்படுத்தும். ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ. நீங்கள் 1 கொரிந்தியர் 14:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி
உண்டாகும்படிக்கு ம், ம், அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் ம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர் ஆ. அவனிலும் மேன்மை உள்ளவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும். மேன்மை உள்ளவர். ஆனா இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ಪ್ರವಾದನೆ ಆದರೂ 13 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ 1 ಕೊರಿಂಥಿಯர் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 9, 10 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 9, 10 ಓದುವಾಗ அறிவு ஆ, குறைவுள்ளது. ம், நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. ம், நிறைவானது வரும்போது ம். குறைவானது ஒழிந்து அந்த நிறைவானது என்னன்னா ಆ ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದೇನೆಂದ್ರೆ நாம் தேவன் மேல் வைக்கிற ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಇಡುವಂತ அன்பு. ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த அன்பு, ಆ ಪ್ರೀತಿ, அவர் மேல் வைக்கிற அன்பு ಅವರ ಮೇಲಿಡುವಂತ ಪ್ರೀತಿ பிராணனை கூட என்ன செய்யல, ಆ ಜೀವದಾಶಿನ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, பார்க்கல. ನೋಡ್ಲಿಲ್ಲ. ராஜாவின் மேல உள்ள அன்பு ಅರಸನ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿ பிராணனை கூட பார்க்காம ಜೀವವನ್ನ ಸಹ ನೋಡಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ಇದನ್ನೇ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. பேதுருவிடத்தை சொல்லுகிறார், ಪೇತ್ರನ ಬಳಿ ದೇವರು நீ ಹೇಳ್ತಾರೆ, என்னை நேசிக்கிறாயா? ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? 3 முறை கேட்கிறார். 3 ಸಾರಿ ಕೇಳ್ತಾರೆ. இவர்களிலும் அதிகமாய் என்னை ಇವರಿಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ನಿನ್ನನ್ನು நேசிக்கிறாயா? ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ? 3வது சொல்லுகிறார், ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் உம்மை ನಾನು ನಿಮ್ಮನ್ನು நேசிக்கிறேன் ஆண்டவரே. ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ದೇವರೇ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ 1 ಉಂಟಾಗಲಿ. கொரிந்தியர் 16:22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 ಕೊರಿಂಥದವರ 16:22 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்ம என்ன செய்யணுமா? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡಬೇಕಂತೆ? அன்பு கூறணும். ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரதான கற்பனையே அதுதான். ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆ ಅದೇ. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் ಯಾವನಾದ್ರೂ ಕರ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸದಿದ್ರೆ அவன் எப்படி இருக்க கடவனா? ಅವನು ಹೇಗಿರಲಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அது குறைய கூடாது. ಅದು அவர் ಕಡಿಮೆಯಾಗಬಾರದು. மேல் உள்ள அன்பு நமக்கு என்ன செய்யணுமா? பெருகணும். ಅದರ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾಗಬೇಕು. அப்படி அன்பு கூறாமல் போனால் ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿಸ್ತಿದ್ರೆ அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ಅವನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗ್ಲಿ. ஆனா அவர் மேல் நம்ம அன்பு கூறும் பொழுது ನಾವು ಆತನನ್ನ ಪ್ರೀತಿಸುವಾಗ அது நம்முடைய வாழ்க்கையில கிருபை என்ன செய்யுமா? ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೃಪೆಯನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? பெருகும். ಅದು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய தேசத்திலே ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ எத்தனையோ மிஷனரிகள், ಎಷ್ಟೋ ಮಿಷನರಿಗಳು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ, மிஷனரிகள் வந்து சொன்ன சுவிசேஷத்தின் நிமித்தம் ಅವರು ಹೇಳಿದಂತ ಸುವಾರ್ತೆ இன்னைக்கு நாமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ಈ ದಿನ ನಾವೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೇವೆ. ஆனா எத்தனையோ பேர் அருமையானவர்களே, ಆದ್ರೆ ಎಷ್ಟೋ ಜನರು ಪ್ರಿಯರೇ கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿರುವಂತ நம்முடைய ಪ್ರೀತಿಯಿಂದ தேசத்தில் வந்து ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು இரத்த சாட்சிகளா என்ன செய்திருக்காங்க? ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? மரித்திருக்காங்க. ಸತ್ತಿದ್ದಾರೆ. அவங்க தானா வர முடியாது. ಅವರು ತಾನಾಗಿ ಬರಲು இன்னைக்கு ಆಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய கரங்களிலே ಇದನ್ನ ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ அருமையான ஒரு வேதம், ಒಂದು ಸುಂದರವಾದ ಸತ್ಯವೇದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வேதம் வெளிவருவதற்கு ಈ ಸತ್ಯವೇದ ಹೊರಗಡೆ ஒரு ಬರುವುದಕ್ಕೆ இந்திய தேசத்தில் உள்ளவர் காரணம் இல்ல. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತವರು ಕಾರಣಕರ್ತರಲ್ಲ. சீகன் பால் ஐயர், ಸೀಗನ್ ಪಾಲ್ ಅಯ್ಯರ್ ஜெர்மனிலே ಜರ್ಮನ್ ஒரு பெரிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தானிய வியாபாரியினுடைய மகனா, ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಧಾನ್ಯ ವ್ಯಾಪಾರಿಯ ಒಬ್ಬ ಮಗನಾಗಿದ್ದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தன்னுடைய இளம் வயதிலே ತನ್ನ ಕಿರಿ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ நம்முடைய தேசத்திற்கு வந்து ತನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சுமார் 6 மாதங்கள் ಸುಮಾರು 6 ತಿಂಗಳು. இப்பொழுதுதான் ಫ್ಲೈಟ್ல வர்றாங்க. ಈಗ ಎಲ್ಲ ನಾವು கடல் பிரயாணமாக வந்து ಸಮುದ್ರ ಪ್ರಯಾಣವಾಗಿ ಬಂದು அப்பொழுது டச்சுக்காரர்கள் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். ಡಚ್ ಸಾಮ್ರಾಜ್ಯದವರು 3 நாள் அவரை ஷிப்ல இருந்து இறக்கவே விட மாட்டேன்ட்டான். 3 ದಿನದಿಂದ ಆ ಒಂದು ಹಡಗಿನಿಂದ ಅವರನ್ನು ಇಳಿಸಲು ಬಿಡಲಿಲ್ಲ. தன் விரலினால் ತನ್ನ ಕೈ ಬೆರಳಿನಿಂದ ரத்தம் சொட்ட சொட்ட ಆ ರಕ್ತ தரையிலே எழுதி, அருமையானவர்களே, ನೆಲದ ಮೇಲೆ ಬರೆದು ಪ್ರಿಯರೇ, தமிழ் எழுத்துக்களை அக்ஷரங்களை கற்று ತಮಿಳ್ ಒಂದು ಭಾಷೆಯ ಅಕ್ಷರಗಳನ್ನ ಕಲಿತುಕೊಂಡು பிறகு இதை மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா.
ಆ ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನ ಅವರು இது ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದ್ರು. செய்வதற்கு காரணம் என்ன? ಇದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? சுயத்தினால் வந்தா வந்திருக்க முடியாது. ಆ ಸ್ವಂತ ನೀತಿಯಿಂದ ಬಂದಿದ್ರೆ ಬರಲು தேவன் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பேரில் உள்ள அன்பு, ದೇವರ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರೀತಿ, அந்த கோதுமை மணிகள் எல்லாம் ಆ ಗೋಧಿ ಕಾಳುಗಳೆಲ್ಲ நம்முடைய நிலத்தில் என்ன செய்தது? ನಮ್ಮ ನೆಲದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? விழுந்தபடியினால் ಬಿದ್ದದಕ್ಕಾಗಿ இன்றைக்கு கனிகள் அருமையானவர்களே. ಈ ದಿನ ಫಲಗಳು ಪ್ರಿಯರೇ, நாசரேத் என்று சொல்வார்கள். ನಾಸರೇತ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தமிழ்நாட்டிலே ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ நாசரேத்தில் உள்ளவங்க நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ನಾಸರೇತ್ ಇರತಕ್ಕಂತ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ நாசரேத்தின் தந்தை என்று சொல்வார்கள். ನಾಸರೇತಿನ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. மெர்காசியஸ் என்கிறவர் ಮೆರ್ಗಾಷಸ್ ಎಂಬುದಾಗಿ நாசரத்தை சுற்றி ನಾಸರೇತಿನ ಸುತ್ತು எத்தனையோ பள்ளிகள், ಎಷ್ಟೋ ಹಳ್ಳಿಗಳು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எத்தனோ ஸ்கூல்ஸ், ಎಷ್ಟೋ ಶಾಲೆಗಳು. அவரும் தமிழ்லே பள்ளிகள்ன்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 120 சபைகளை அவர் ஸ்தாபித்தாரா. 120 ಸಭೆಗಳನ್ನ ಅವರು ಸ್ಥಾಪಿಸಿದ್ರು. அவர் பட்ட பாடுகள், ಅವರು ಪಟ್ಟಂತ ಕಷ್ಟವು அவரை நாசரேத்தின் தந்தை என்று அழைக்கிறார்கள். ಅವರನ್ನ ನಾಸರೇತಿನ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலೂயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ராக்லாண்ட் என்பவர் ರಾಕ್ಲ್ಯಾಂಡ್ ಎಂಬ இன்றைக்கு உலகத்தில் அருமையானவர்களே ಇದನ್ನ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் சொல்றாங்க. ಪ್ರಸಿದ್ಧಿ ಹೊಂದಿದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. நான் கடந்த வாரத்துல கூட பார்த்தேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, உலகத்துல நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ಲೋಕದಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಆಕ್ಸ್ಫರ್ಡ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ. இந்திய தேசத்துல ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ அந்த உலக ரேங்க்ல ಆ ಲೋಕದ ರ್ಯಾಂಕ್ ನಲ್ಲಿ 300 ரேங்குக்குள்ள இந்திய தேசத்துல ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது. 300 ರ್ಯಾಂಕಿನ ಒಳಗಡೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯಾವ ಒಂದು ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಇಲ್ಲ. 301வது அருமையான ஒரு பள்ளி ஸ்தாபனமாக ஒரு காலேஜாக ஐஐசி இருக்கு. ಆ ಒಂದು 301ನೇ ಒಂದು ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯ ಒಂದು ಐಎಸ್ ಇದೆ. 301 ಅದು 300ನೇ ಒಂದು. இந்த 300 ரேங்க்ஸ்க்குள்ள எதுவுமே வரல. ಈ 300 ರ್ಯಾಂಕಿನ ಒಳಗಡೆ ಯಾವುದು ಬರಲಿಲ್ಲ. ஆனா பிரசித்தி பெற்ற ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ಆದ್ರೆ ಪ್ರಸಿದ್ಧಿ ಹೊಂದಿದ ಮೊದಲನೇ ರ್ಯಾಂಕ್ ಆಕ್ಸ್ಫರ್ಡ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ. அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார். ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದವರು. ஆனா இந்தியாவை பற்றி கேள்விப்பட்ட உடனே ಭಾರತ ದೇಶದ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ அங்க தன்னுடைய எல்லாவற்றையும் ரிசைன் பண்ணிவிட்டு ತನ್ನ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅವರು ರಿಸೈನ್ ಅನ್ನ ಮಾಡಿ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அவர் சிவகாசிக்கு வந்தார். சிவகாசி ಶಿವಕಾಶಿಗೆ ಬಂದರು. இன்றைக்கும் அவருடைய கல்லறை அங்கதான் இருக்குது. ಈ ದಿನವೂ ಅವರ ಸಮಾಧಿಯಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வில்லியம் கேரி, ವಿಲಿಯಂ ಕೇರಿ இவர்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ಇವರನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ அவர்கள் இந்திய தேசத்திற்கு வந்து ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು சொற்ப வயதிலே மரித்திருக்காங்க. ಅವರು ಅತಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ 38 வயது, 38 ವಯಸ್ಸು, 40 வயது, 40 ವಯಸ್ಸು, 42 வயது, 42 ವಯಸ್ಸು. அவர்கள் தங்கள் தேசங்களை விட்டு இங்கே வந்து ಅವರು ತಮ್ಮ ದೇಶಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿಗೆ இந்த ಬಂದು சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅವರಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அநேகர் சொற்ப வயதிலே மரித்து போனார்கள். ಅನೇಕರು ಅತಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದ್ರು. ರಾಕ್ಲ್ಯಾಂಡ್ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರದವರೇ, சுவிசேஷத்திற்காக வந்து ಸುವಾರ್ತೆಗಾಗಿ எல்லாவற்றையும் இழந்து ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು இடத்துல ஒண்ணும் இல்லாம ತನ್ನ ಬಳಿ ಏನೂ ಇಲ್ಲದೆ கடைசியா தொப்பியில ಕೊನೆಯದಾಗಿ ತನ್ನ ಟೋಪಿಯಲ್ಲಿ தொப்பிய கழட்டி ತನ್ನ ಟೋಪಿಯನ್ನು ತೆಗೆದು தொப்பியில கூழ் வாங்கி குடித்தாரா. ಆ ಒಂದು ಟೋಪಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಗಂಜಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ಕುಡಿದ್ರಂತೆ. இதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ராஜாவின் மீது ಆ ಅರಸನ ಮೇಲೆ வைத்த அன்பு. ಪ್ರೀತಿ. அந்த 3 பிரதானிகள், ಆ 3 ಮುಖ್ಯಸ್ಥರಲ್ಲಿ ராஜா சொன்ன உடனே ಅರಸನ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அங்க யார் இருந்தாலும் என்ன, ಅಲ್ಲಿ ಯಾರಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ என் ராஜா இதை ஏங்குகிறார். ನನ್ನ ಅರಸನ ಇದಕ್ಕಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஜீவனையும் பிராணனையும் பார்க்காமல் ತನ್ನ ಜೀವವನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ அவர் ಕೊಟ್ಟು மேல் வைத்த அன்பினால் இதை செய்தபடினால் ಅವರ ಮೇಲಿಟ್ಟಂತ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದನ್ನ ಮಾಡದಕ್ಕಾಗಿ அவன் மேன்மை பெற்றான். ಅವರ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய குடும்பங்களிலே ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, எங்க அப்பா பேரு தெரியும், ನಮ್ಮ ತಂದೆ ಹೆಸರು ಗೊತ್ತು, எங்க தாத்தா பேரு தெரியும், ನನ್ನ ತಾತನ ಹೆಸರು ಗೊತ್ತು, எங்க தாத்தாவுடைய தாத்தா பேரு எனக்கு தெரியாது. ನನ್ನ ತಾತನ ಹೆಸರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் நிறைய பேருக்கு தாத்தா பேரே தெரியாது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ತಾತನ ಹೆಸರು அப்பா ಗೊತ್ತಿರುತ್ತದೆ, பேரு தெரியும். ತಂದೆ ಹೆಸರು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஆனா ಆದ್ರೆ இன்றைக்கும் ராக்லாண்டை பற்றி பேசுகிறோம், ಈ ದಿನವೂ ರಾಕ್ಲ್ಯಾಂಡ್ ಕುರಿತಾಗಿ வில்லியம் கேரியை பற்றி பேசுகிறோம். ವಿಲಿಯಂ ಕೇರಿ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. எத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. ಸುಮಾರು 100 ವರ್ಷಗಳು ದಾಟಿ ಹೋದವು. இன்றைக்கும் அவர்கள் மரித்தும் பேசுகிறார்கள். ಈ ದಿನ ಅವರು ಸತ್ತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. மேன்மையானவர்களாக இருக்கிறார். ಅವರು ಉನ್ನತಕ್ಕೆ ಬಂದವರಾಗಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்களாம் ஒன்றும் எதிர்பார்த்து வரவில்லை. ಅವರು ಏನನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿ ಇಲ್ಲಿಗೆ இன்னைக்கு ಬರಲಿಲ್ಲ. அநேக ಇದನ್ನ ಅನೇಕರು ஊழியத்துக்கு வந்தா ஏதாவது கிடைக்காதா,
கிடைக்காதா? ಸೇವೆಗೆ ಬಂದ್ರೆ ಏನಾದ್ರು ಸಿಗುತ್ತಾ? பேரு வராதா? ಹೆಸರು ಬರೋದಿಲ್ವಾ? எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்காதா? ನನಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸ್ಥಾನ ஏதாவது ಸಿಗೋದಿಲ್ವಾ? புகழ் வராதான்னு ஏதாவது ஊழியம் செய்யணும்னு வர்றாங்க. ಯಾವ್ದಾದ್ರು ಹೊಗಳಿಕೆ ಸಿಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಲು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நம்மை மேன்மைப்படுத்தாது. ಅದು ನಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நான் ಉಂಟಾಗಲಿ. ஊழியத்துக்கு வரும் பொழுது ಸೇವೆಗೆ ಬರುವಾಗ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதையும் எதிர்பார்த்து வரல. ಯಾವುದನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿ என் ಬರಲಿಲ್ಲ. இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது ஒண்ணே ஒண்ணு. ನನ್ನ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಲ್ಲಿ ಇದು ಒಂದೇ ಒಂದು. கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் செய்யணும். ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆனா ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು நீதியுள்ள தேவன். ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள எஜமான். ಆತನು ನೀತಿಯುಳ್ಳ ಯಜಮಾನನು. அவருக்காக ಆತನಿಗಾಗಿ உண்மையாய் ಯಥಾರ್ಥ அவரை நேசித்து ಅವರನ್ನ ಪ್ರೀತಿ அவருக்காக செய்கிறவர்களுக்கு ಅವರಿಗಾಗಿ ಮಾಡುವಂತವರಿಗೆ அவர் கூலியை கொடுக்கிற தேவன். ಆತನು ಕೂಲಿ ಕೊಡುವಂತ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எதையும் எதிர்பார்த்து வரல. ನಾನು ಯಾವುದನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿ ஆனா ಬರಲಿಲ್ಲ. எனக்கு தேவையானதற்கு அதிகமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ನನಗೆ ಬೇಕಾಗಿರೋದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. காரணம் ஊழியம் செய்கிறது. ಕಾರಣ ಸೇವೆ ಮಾಡುವುದು. அவர் உண்மையுள்ள எஜமான். ಆತನು ಸತ್ಯವಂತನಾದ நீதியுள்ள ಯಜಮಾನನು. ஒரு எஜமான். ಆತನು ನೀತಿಯುಳ್ಳ ಯಜಮಾನನು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருக்காக இழந்தவன் எவனும் தரித்திரரானதில்லை. ಆತನಿಗಾಗಿ ಕಳಕೊಂಡವನ ಯಾರು ದರಿದ್ರನಾದವನೇ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர்களை குறித்து இன்றைக்கும் சாட்சி சொல்லுகிறோம். ಅವರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಈ ದಿನವೂ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೇವೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்கள்லாம் சாதாரணமா இங்க வரவில்லை. ಅವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿ, அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுகிறது. ಅದನ್ನೇ 2 ಕೊರಿಂಥಿಯರು 5:14 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರು 5:14 நான் வாசிக்கும் பொழுது 5:14 ಓದುವಾಗ கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலரை பார்த்திருக்கிறேன். ಕೆಲವರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. சில கஷ்டங்கள், ಕೆಲವು ಕಷ್ಟಗಳು, சில உபத்திரவங்கள் வரும் பொழுது ಕೆಲವು ಉಪದ್ರವಗಳು ಬರುವಾಗ ஐயோ நான் இன்னைக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன், அமைதியா உட்கார்ந்துருவேன்னு சொல்லுவான். ಇದನ್ನ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಬಿಡುತ್ತಾರೆ. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, அவ்வளவுதான். ಒಂದು ದಿನ 2 ದಿನ ಅದಕ್ಕಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. மூன்றாவது நாள், ಮೂರನೇ ದಿನ மறுபடியும் கர்த்தருக்காக என்ன செய்ய ஆரம்பித்து விடுவாங்க? ಪುನಃ ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ? உழைக்க ஆரம்பித்து விடுவாங்க. ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நெருக்கி என்ன செய்கிறதா? ಅವರನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடிய ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ அந்த தேவ அன்பு ದೇವರ ಪ್ರೀತಿ நம்மை கர்த்தருக்காக செய்யும்படிக்கு ನಮ್ಮನ್ನ ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡತಕ್ಕಂತೆ நம்ம என்ன செய்யுமா? ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತದೆ? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ. நெருக்கும். ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತದೆ. தேவனுடைய அன்பு ದೇವರ ಪ್ರೀತಿ ஒருவங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ அதை நாம் கண்டுகொள்ள முடியும். ಅದನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳಲು அந்த ಸಾಧ್ಯ. அன்பு சும்மா இருக்க விடாது. ಆ ಪ್ರೀತಿ ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்காக செய்வதற்கு ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ உள்ள இருந்து அதை என்ன செய்யுமா? ಒಳಗಡೆಯಿಂದ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? மிஷனரிகளுடைய சில பெயர்களை சொன்னேன். ಮಿಷನರಿಗಳ ಕೆಲವು ಹೆಸರನ್ನು ಹೇಳಿದೆ. அவர்கள் வசதியான தேசங்களில் இருந்தவர்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಸಮೃದ್ಧಿಯಾದ ದೇಶದಲ್ಲಿದ್ದವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய தேசத்திற்கு வந்து ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು நம்முடைய தேசத்தினுடைய சீதோஷ்ண நிலை நிமித்தம் ನಮ್ಮ ದೇಶದ ಈ ಒಂದು ಶೀತೋಷ್ಣದ ಸ್ಥಿತಿಯ சரீரத்தில் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். ದೇಹದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதல் காலேஜை கொண்டு வந்தவர் யார்தான்? வில்லியம் கேரி தான். ಆ ವಿಲಿಯಂ ಕೇರಿ முதலாவது அச்சு மிஷினை கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான். ಮೊದಲನೇದಾಗಿ ಮುದ್ರಣ ಒಂದು ಯಂತ್ರವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದು ವಿಲಿಯಂ ಕೇರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது கஷ்டப்பட்டது காரணம் என்ன? ಇದು ಕಷ್ಟಪಡೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? எதிர்பார்த்தல்ல, ಯಾವುದನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறதை விட உன்னை மேன்மையாக தான் அவர் வைப்பார். ನಿರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ ராஜாவுக்கு நீ வேலை செய்கிறாய். ಅರಸನಿಗಾಗಿ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡುವುದಾದರೆ பிராணனையும் துணிந்து ಅವರು ಜೀವದಾಶ ராஜா மேல உள்ள அன்பினால் செய்தபடியினால் ಅರಸನ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯಿಂದ அவன் ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ என்ன செய்தான்? ಅವನು ಏನು ಮಾಡಿದನು? மேன்மை பெற்றான். ಅವನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ. ஹல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳೋಣವೇ, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಗುವೇ, நீ மேன்மை அடையணும்னா ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ராஜா மேல உனக்கு என்ன வரணும்? ಅರಸನ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಏನು ಬರಬೇಕು? வெறும் பாட்டு மாத்திரம் இல்ல, ಬರೀ ಹಾಡು ಮಾತ್ರ ಅಲ್ಲ. அன்பு கூறுவேன் ಪ್ರೀತಿಸುವೆ. இன்னும் அதிகமா, வெறும் பாடுறது மாத்திரம் இல்ல. ಬರೀ ಆಡುವವರು ಮಾತ್ರವಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அன்பு ಆ ಪ್ರೀತಿ நமக்குள்ள இருந்து ನಮ್ಮಲ್ಲಿದ್ದು நம்ம என்ன செய்யணும்? ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? என்ன செய்யணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? நெருக்கணும். ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡಬೇಕು. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ಅದನ್ನಿದ್ರೆ என்னை நேசிக்கிறாயா? ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? நான் நேசிக்கிற ஆண்டவரே. ಹೌದು, ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ದೇವರೇ. முதலாவது என்ன சொல்றார் தெரியுமா? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என் ஆட்டுக்குட்டிகளை ನನ್ನ ಕುರಿ ಮರಿಗಳನ್ನು மேய்ப்பாயாக. ನೀನು ಮೇಯಿಸುವುದಾಗ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலர் ஏதாவது ஆட்டுக்குட்டியை மேய்க்க சொல்லிடுவாங்களோன்னு பயந்து ஓடுற காலம் இது. ಕೆಲವರು ಯಾವ್ದಾದ್ರು ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರ ಓಡಿ ಬಿಡ್ತಾರೆ. சின்ன பிள்ளைங்க ஊழியத்தை செய்ய சொல்லிடுவாங்களோ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೋ, கூப்பிட்டுருவாங்களோ, ಸಂಡೇ ಶಾಲೆಗೆ ಕರೆದು ಬಿಡ್ತಾರೋ, BBS க்கு கூப்பிட்டுருவாங்களோ, BBS ಗೆ ಕರೆದು ಬಿಡ್ತಾರೋ, அங்க போய் அந்த ஊழியம் செய்யன்னு சொல்லிடுவாங்களோ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೋ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு பின்வாங்குகிற காலம் இது. ಈ ದಿನ ಹಿಂದಾಗಿ ಹೋಗ್ತಾ ஏன் அப்படின்னு சொன்னா, ಯಾಕೆಂದ್ರೆ அக்கிரமம் மிகுதியாகிறதினால் ಅಕ್ರಮವು ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? ಅನೇಕರ ಪ್ರೀತಿ ಏನಾಗುತ್ತದೆ? தனியுமா? ಅದು ತಗ್ಗಿ என் அன்பு ಹೋಗುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் மேல உள்ள அன்பு நமக்கு என்ன செய்யக்கூடாது? ಕರ್ತನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಆಗಬಾರದು? தனிய கூடாது. ಅದು ತಗ್ಗಿ ಹೋಗಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா கடைசி நாட்களிலே ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ இந்த அன்பு என்ன செய்யுமா? ಈ ಪ್ರೀತಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? தணிந்து போகுமா? ಅದು ತಗ್ಗಿ ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கடைசி நாட்களிலே ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ கொடிய காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಕಠಿಣ ಕಾಲವೆಂಬುದಾಗಿ மனுஷன் தற்பிரிவியரா இருப்பாங்களா? ಮನುಷ್ಯರು ತನ್ನ ಸ್ವಂತ ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவங்களா இருப்பாங்களா? ದೇವ ಭಕ್ಷ್ಯ ವೇಷವನ್ನ ಧರಿಸಿದಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அன்பு குறைந்தவங்களா இருப்பாங்களா? ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 ತಿಮೋತಿಯ ಪುಸ್ತಕ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1-4 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1-4 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மேலும் கடைசி நாட்களிலே ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ கொடிய காலம். ಕಠಿಣ ಕಾಲಗಳು. ஏன்? ಯಾಕೆ? சுவாப அன்பில்லாதவர்களாயும். ಸತ್ತ ಚಿಂತಕರಾಗಿದ್ದು இந்த அன்பு என்ன செய்யும்? ಈ ಪ್ರೀತಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? தணிந்து போகும். ಅದು ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. சுவாப அன்பு கூட இருக்காது. ಆ ಸ್ವಾರ್ಥ ಚಿಂತಕರಾಗಿರ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ಅದರಿಂದ ಪ್ರೀತಿ தேவன் தம்முடைய ஆதி திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಆದಿ ಶ್ರೀಸಭೆ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன் பேரிலே ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ஒன்று குறைவு இருக்கிறது. ಒಂದು ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பேர்ல ஒரு குறைவு உண்டு. ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಕಡಿಮೆ ಇದೆ. குறைவு என்ன? ಆ ಕೊರತೆ ಏನು? ஆதியில் இருந்த அன்பை ನೀನು ಆದಿಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ விட்டு விட்டாய். ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், ಕರ್ತನ ವೇದನೆಯೊಂದಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, நீ ஆதியில் இருந்த அன்பு ಆದಿಲಿದ್ದ ಪ್ರೀತಿ என் மேல, ನನ್ನ ಮೇಲೆ, ஆதியில் இருந்த அன்பு ಆದಿಲಿದ್ದ ಪ್ರೀತಿ சபையில, ಸಭೆಯಲ್ಲಿ, ஆதியில் இருந்த அன்பு ಆದಿಲಿದ್ದ ಪ್ರೀತಿ உனக்கு ನಿನಗೆ இல்ல. ಇಲ್ಲ. உன் பேர்ல ஒரு குறைவு உண்டு. ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ நீ ಇದೆ. சீக்கிரமாய் மனம் திரும்பு. ನೀನು ಶೀಘ್ರವಾಗಿ ಮನ ತಿರುಗು. நீ திரும்ப அந்த காரியத்தை மறுபடியும் செய். ತಿರುಗಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಪುನಃ ಮಾಡು. தேவன் மேல் உள்ள அந்த திரும்பவும் நீ கொண்டு வா. ದೇವರ ಮೇಲಿರುವಂತಹ ಪ್ರೀತಿ ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. இல்லை என்றால் ಇಲ್ಲದಿದ್ದರೆ அவன் விளக்கு தண்டை என்ன செய்வேன்? ನಿನ್ನ ಒಂದು அணைத்து போடுவேன். ನಿನ್ನ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ನಾನು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விளக்கு தண்டுல ಆ ಒಂದು ಬೆಳಕಿನಲ್ಲಿ எரியணும் அப்படின்னு சொன்னா, ಆ ದೀಪದಲ್ಲಿ ನಾವು ಉರಿಯಬೇಕಾದ್ರೆ விளக்கு தண்டு நாம தான். ಆ ದೀಪವು ನಾವೇ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த விளக்கு தண்டு எரியணும்னா, ದೀಪವು ಉರಿಯಬೇಕಾದ್ರೆ இந்த விளக்கு தண்டு ಈ ದೀಪವು கர்த்தரிடத்துல என்ன செலுத்தணும்? ಕರ್ತನ ಬಳಿ ಏನು ಸಲ್ಲಿಸಬೇಕು? அன்பு செலுத்தணும். ಪ್ರೀತಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ஆதியில் செய்த காரியத்தை செய். ನೀನು ಆ ಮಾಡಿದ நீ ಕಾರ್ಯ மனம் திரும்பு. ನೀನು ಮನಸ್ಸಾಂತರಗೊಳ್ಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தணிந்து போக கூடாது. ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗಬಾರದು. அதே கிரியை நீ செய்வாயானா, ಅದೇ ಕ್ರಿಯೆನ ನೀನು ಮಾಡುವುದಾದ್ರೆ உன் விளக்கு தண்டு எரியும். ನಿನ್ನ ದೀಪ ಉರಿಯುತ್ತದೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನ ಕುರಿತು. யோவான் ஸ்நானகன் ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಕನು எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார். ಅವನು ಎತ್ತಿ ಉರಿಯತಕ್ಕಂತ ಪ್ರಕಾಶವುಳ್ಳವನಾಗಿ, நீங்களும் அந்த வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். ನೀವು ಆ ಒಂದು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು. ஒரு மனுஷனிடத்தில் வெளிச்சம் வரும் பொழுது ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಿಂದ ಬೆಳಕು ಬರುವಾಗ அநேகருக்கு களிகூறுதலாக இருக்கும். ಅದು ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಆನಂದವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗುತ್ತದೆ. ಕರ್ತನು பேதுருவை மேன்மையாக வைத்தார். ಕರ್ತನು ಪೇತ್ರನ ಮೇಲಾಗಿ அப்போஸ்தலரை மேன்மையாக வைத்தார். ಅಪೊಸ್ತಲರ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದನು. அந்த ராஜாவுக்காக, ಅರಸನಿಗಾಗಿ அவர்கள் அன்பு கொண்டவர்களாக இருந்தார். ಅವರು ಪ್ರೀತಿ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்குள்ள அந்த தேவ அன்பு இருக்குன்னா, ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇರುವುದಾದ್ರೆ அந்த அன்பு நம்ம சும்மா இருக்க ಆ விடாது. ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಬಿಡೋದಿಲ್ಲ. அந்த அன்பு ಆ ಪ್ರೀತಿ அவருக்காக
அவர்களுக்காக செய்வதற்கு ಅವರಿಗಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ நம்ம என்ன செய்யுமா? ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? என்ன செய்யும்? ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? நெருக்கியேவோ. ನಮ್ಮನ್ನ ಈ ಕಡೆಗೆ ಒಳಪಡಿಸಿ ಒತ್ತಾಯ நெருக்கும். ಮಾಡುತ್ತದೆ. ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಉಂಟಾಗಲಿ. ஊழியத்தின் பாதையிலே ಈ ಸೇವೆ இரவு பகலாய் ஓடுகிறார். ಹಗಲು ರಾತ್ರಿ ಓಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களிலே, ಇನ್ನೂ இன்னும் சபை இல்லாத இடங்களிலே, ಸಭೆ ಇಲ್ಲದೇ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ எப்படியாவது போய் சபையை உண்டாக்க வேண்டும். ಹೇಗಾದ್ರೂ ಹೋಗಿ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பிரயாசப்படுகிறோம். ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೇವೆ. ஒன்னே ஒண்ணுதான், ಒಂದೇ ಒಂದು தேவன் மேல் வைக்கிற அன்பு. ದೇವರ ಮೇಲೆ ಇಡುವ ಪ್ರೀತಿ. எனக்கு வெள்ளிக்கிழமை ಕಳೆದ ಶುಕ್ರವಾರ திடீர்னு ஒரு செய்தி கன்னியாகுமரியிலிருந்து வந்து, ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಂದೇಶ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ஒரு ஊழியக்காரர் மரித்து போய்விட்டார். ಸೇವಕರು ತೀರಿ ಹೋದ್ರು. நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்றாங்க. ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ நடக்கத்தை நீங்க தான் செய்யணும்னு சொல்றாங்க. ಆ ಒಂದು ಸಮಾಧಿ ನೀವೇ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ நம்முடைய ஐக்கியத்திலிருந்து யாராவது வரணும்னு ஆசைப்படுறாங்க. ನಿಮ್ಮ ಐಕ್ಯದಿಂದ ಯಾರಾದ್ರೂ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ஐயாவால முடியாது. ಅಯ್ಯ ಬರಲಾಗೋದಿಲ್ಲ. ஆகவே நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. ಆದ್ರಿಂದ ನೀವು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ கர்த்தருக்கு ಪಡ್ತೀರಿ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இரவு ஆல் நைட் பிரேயர் இருக்குது. ರಾತ್ರಿ ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ஹல்லேலூயா. ಇದೆ. ஹல்லேலூயா. ஆல் நைட் பிரேயருக்கு கலந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಭಾಗವಹಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. நான் சொன்னேன் 1 மணிக்கு மேலே ஏதாவது பஸ் இருக்குதான்னு பார்க்க சொன்னேன். 1 ಗಂಟೆ ಮೇಲೆ ಯಾವ್ದಾದ್ರು ಬಸ್ ಇದೆಯಾ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஏன்னா ஆல் நைட் பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ಆಲ್ ನೈಟ್ ಪ್ರೇಯರ್ ಮುಗಿಸಿ ಹೋಗೋಣ. இது சுயத்தினால் அல்ல. ದಿಸ್ ಒಂದು ನೀತಿ ಅಲ್ಲ. ஏன் அதை கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுகிறோம். ಯಾಕೆ ಅದನ್ನ ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ சிலருக்கு முடியும், ಕೆಲವರಿಗೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனா ஆல் நைட் பிரேயருக்கு வர்றதில்ல. ಆದ್ರೆ ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ தேவ ಬರೋದಿಲ್ಲ. அன்பு உள்ள இருந்துச்சுன்னா ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ நம்மள ಇರೋದಾದ್ರೆ சும்மா இருக்க விட. ನಮ್ಮನ್ನ ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಬಿಡೋದಿಲ್ಲ. ஒரு 3 மணிக்கு பஸ் இருக்குன்னாங்க. 3 ಗಂಟೆಗೆ ಬಸ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. மதுரைக்கு பஸ் இருக்குன்னா ಮಧುರೆಗೆ ಬಸ್ ಇದೆ சரி ಎಂಬುದಾಗಿ எப்படியாவது அந்த பஸ்ஸை பிடித்து போயிடலாம்னு சொன்னேன். ಹೇಗಾದ್ರೂ ಬಸ್ ಹಿಡಿದು ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ அந்த 3 மணிக்கு புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். 3 ಗಂಟೆಗೆ ಬುಕ್ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ நான் ಹೇಳಿದೆ. 3 மணிக்கு போனா 3 ಗಂಟೆಗೆ ಹೋದ್ರೆ ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ பஸ் இல்ல. ಬಸ್ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த டிப்போவே பூட்டி இருக்குது. ಆ ಡಿಪೋ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. கேபிஎன் பஸ் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. ಕೆಪಿಎಂ ಬಸ್ ಫುಲ್ ಆಗಿ அங்க ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஒரு செக்யூரிட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு. ಅಲ್ಲೊಬ್ಬ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕುಳಿತುಕೊಂಡು சார் அது ஹைதராபாத்ல இருந்து வருது, எப்போ வருதோ வரும் போங்க சார் அப்படின்ட்டு. ಹೈದರಾಬಾದ್ ಯಾವ ಬರ್ತದೆ ಹೋಗಿ ಬಿಡಿ ಸರ್ ಎಂಬುದಾಗಿ எப்படியோ டிரைவர் நம்பர் கிடைச்சது. ಕೂಡಲೇ ಡ್ರೈವರ್ ನಂಬರ್ ಸಿಕ್ಕಿತು. 3 மணிக்கு ஃபோன் பண்ணா. 3 ಗಂಟೆಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ சார் இன்னும் 150 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கு சார். ಸರ್ ಇನ್ನೂ 150 ಕಿಲೋಮೀಟರ್ ಆ ಕಡೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அதுவும் ಅದು வண்டி அங்க ரிப்பேர் ஆயிடுச்சு. ಬಂಡಿ ಆ ಒಂದು ಗಾಡಿ ರಿಪೇರ್ ಆಯ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆகவே ಆದ್ರಿಂದ இங்கிருந்து ஏதாவது டிப்போல இருந்து வண்டி வந்தாதான் வரும். ಇಲ್ಲಿಂದ ಯಾವ್ದಾದ್ರು ಡಿಪೋ ಇಂದ ಗಾಡಿ ಬಂದ್ರೆ ಹೋಗುತ್ತದೆ. எனக்கு என்ன செய்வதுனே தெரியல. ನನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் 4 மணிக்கு கிளம்புனா அங்க 4 மணிக்கு போக முடியாது கன்னியாகுமரி. ನಾನು 4 ಗಂಟೆಗೆ ಹೋದ್ರೆ 4 ಗಂಟೆಗೆ ಅಲ್ಲಿ ಸೇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்போ ஒரு பஸ் வந்துச்சு. ಆಗ ಒಂದು ಬಸ್ ಬಂತು. அது கோயம்புத்தூருக்கு போற பஸ். ಅದು ಕೊಯಮತ್ತೂರಿಗೆ ಹೋಗೋ ಬಸ್. சொன்ன இந்த பஸ் வரலையா? ಈ ಬಸ್ ಬರ್ಲಿಲ್ಲ. என்ன சேலம் வரைக்கும் கூட்டு போயிடுவீங்களா? ನನ್ನನ್ನ ಸೇಲಂ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ 4 மணிக்கு காலையில இங்க இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. 4 ಗಂಟೆ ರಾತ್ರಿ ನನಗೆ ನಿದ್ರೆ ಎಲ್ಲ ಇರಲಿಲ್ಲ. அந்த பஸ்ஸை பிடிச்சு ಆ ಬಸ್ ಹಿಡಿದು கரெக்டா 4 மணிக்கு கன்னியாகுமரி போய் சேர்ந்தோம். ಸುಮಾರು 4 ಗಂಟೆಗೆ ಕನ್ಯಾಕುಮಾರಿಗೆ ಹೋಗಿ அங்க ಸೇರಿದೆ. வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அங்க அடக்காராதனை முடித்தோம். ಒಂದು ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ஏற்கனவே புக் பண்ணிட்டோம். ನಾವು ಮುಂಚಿತವಾಗಿ ಬುಕ್ ಮಾಡಿದ್ವಿ. 6:30 மணி ஒரு பஸ். 6:30 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಬಸ್. அந்த 6:30 மணி பஸ்ஸுக்கு புக் பண்ணா தான் 6:30 ಗಂಟೆ இங்க 7 மணிக்கு வர முடியும். ಇಲ್ಲಿಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 5:30 மணிக்கு முடிந்தது. 5:30 ಗಂಟೆಗೆ ಮುಗಿಯಿತು. நாகர்கோயிலுக்கு வந்து அந்த பஸ் போயிடுச்சு. ಆ ನಾಗರಕೋಲ್ ಬಂದ್ರೆ ಆ ಬಸ್ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இரவும் தூக்கம் கிடையாது. ರಾತ್ರಿಯೂ ನಿದ್ದೆ ಇರಲಿಲ್ಲ. பகலும் ஒரு நிமிஷம் தூக்கம் கிடையாது. ಹಗಲು 1 ನಿಮಿಷ ನಿದ್ರೆ ಇರಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உடனே ஒரு கார்ல அந்த வண்டியை பின்னாடி துரத்தணும். ನಾವು ಒಂದು ಕಾರ್ನಲ್ಲಿ ಕುಳಿತು ಆ ಬಸ್ಸಿನ ಹಿಂದೆ ಹೋದೆವು. வந்தா திருநெல்வேலியில வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சோம். ತಿರುನೆಲ್ವೇಲಿಗೆ ಬಂದು ಬಸ್ ಹಿಡಿದೆವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. காலையில 7 மணிக்கு வந்து சேர்ந்துச்சு. ನಾನು ಬೆಳಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸೇರಿಸಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நைட்டு பஸ்ல பிரயாணம் பண்ணும்போதே ರಾತ್ರಿ ಬಸ್ ನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋದಾಗ್ಲಿ, நாளைக்கு தாவரக்கரை கம்யூனியன், ನಾಳೆಗೆ ತಾವರೆಕೆರೆ ಕಮ್ಯುನಿಯನ್, கெங்கேரி கம்யூனியன், ಕೆಂಗೇರಿ ಕಮ್ಯುನಿಯನ್ சபையெல்லாம் சொல்லிட்டோம், நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಿಬಿಟ್ಟವು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 7 மணிக்கு அந்த பஸ் வந்துச்சு. 7 ಗಂಟೆಗೆ ಬಸ್ ಬಂತು. வீட்டுக்கு 7:45 வந்தேன். ಮನೆಗೆ 7:45 ಬಂದೆ. ஒரு நிமிஷம் கூட தலை சாய்த்து படுக்கல. 1 ನಿಮಿಷವೂ ತಲೆಬಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அப்படியே குளிச்சிட்டு ராமூர்த்தி நகருக்கு ஓடுனேன். ಹಾಗೆ ಸ್ನಾನ ಮಾಡಿ ರಾಮಮೂರ್ತಿ ನಗರಿಗೆ ಹೋಗಿದೆ. இன்னும் ஒரு சொட்டு படுக்கல. ಇನ್ನೂ 1 ನಿಮಿಷ ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. தாவரக்கரை ஆட்கள் என்ன விட மாட்டாங்க. ತಾವರೆಕೆರೆ ಜನರನ್ನ கெங்கேரி ஆட்கள் என்ன விட மாட்டாங்க. ಕೆಂಗೇರಿ ಜನರನ್ನ ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. இதை முடிச்சிட்டு நான் போகணும் உடனே. ಇದನ್ನ ಮುಗಿಸಿ ನಾನು ಹೋಗಬೇಕು ಕೂಡಲೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எதற்காய் சொல்லுகிறேன்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ? என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு இல்லைன்னா ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ இதை செய்யவே முடியாது. ನೀವು ಇಂದ ಮಾಡಲು நான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவரை நேசிக்கிறபடி ನಾನು ಆತನನ್ನ ಪ್ರೀತಿಸುವ
ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்ற ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ಆತನು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಿಮಗೆ கர்த்தருடைய ಹೇಳ್ತೀನಿ. பலன் மாத்திரம் இல்லாவிட்டால் ಕರ್ತನ ಬಲವನ್ನು ನನಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ இந்த ஊழியத்தின் பாதையிலே ಈ ಸೇವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ இப்படி ஓடவே முடியாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಓಡಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நல்லா ಪ್ರಿಯರೇ. கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, நமக்காக ತಮಗಾಗಿ ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ಜೀವವನ್ನು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ஒரு ಪ್ರೀತಿ, பெரிய அன்பு இந்த உலகத்துல இல்ல. ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿ ஏன் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும்? ಯಾಕೆ ದೇವರ ಬಳಿ ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು? அவர் முந்தி ಆತನಿಂದ நம்மிடத்தில் ನಮ್ಮಲ್ಲಿ அன்பு கூர்ந்தார். ಪ್ರೀತಿಸಿದನು. அந்த அன்பு என்ன அன்பு தெரியுமா? ಆ ಪ್ರೀತಿ ಯಾವ ಪ್ರೀತಿ நாம் ಗೊತ್ತಾ? பாவிகளாக இருக்கு ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿರಲು அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ಆತನು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒருவேளை நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கலாம், ಒಬ್ಬನು ನೀತಿವಂತನಿಗಾಗಿ ஆனா ಸಾಯಬಹುದು. பாவிக்காக அவர் மரித்தபடினார். ಆತನು ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಸತ್ತದಕ್ಕಾಗಿ நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟ ಪ್ರೀತಿನ ಆತನು He ತೋರ್ಪಡಿಸಿದನು. displayed his love in the cross. ಆತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದನು. Hallelujah. Hallelujah. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ಆತನ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ஜீவனை கொடுத்த அன்பு. ನಮಗಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದನು. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லப்பட்டது. ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ வைத்த ಅன்பை அவர் காண்பித்தார். ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟ ಪ್ರೀತಿಯನ್ನು ಆತನು ತೋರಿಸಿದನು. அவர் ನಮ್ಮ மீது அன்பு கூர்ந்தபடினா ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಕ್ಕಾಗಿ நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? ನಾವು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. விரும்புகிறார். ಆತನು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேவனுடைய அன்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ இங்க ರಕ್ಷಿಸಿದ இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳು. எல்லாருமே ನಾವೆಲ್ಲರೂ தேவன் பேரில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು நாம் ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. எதை செய்தாலும், ನಾವು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದ್ರು ஊழியம் செய்கிறோமா, ಸೇವೆ ಮಾಡ್ತೇವಾ, கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிறோமா, ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೇವಾ, கர்த்தருக்காய் நாம் கொடுக்கிறோமா, ಕರ್ತನಿಗಾಗಿ எதை ಕೊಡುತ್ತೇವಾ, செய்தாலும் ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದ್ರು ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தருக்காக கொடுக்கணும், நான் கடமைக்காக கொடுக்கிறேன் இல்ல. ಏನೋ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕು, ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ஏதோ ஊழியம் செய்யணும், ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, எனக்கு கொடுத்த பொறுப்பு இல்லைன்னா கேட்பாங்க, ஆகவே நான் ஊழியம் செய்றேன். ನನಗೆ ಕೊಡப்பட்ட ಜವಾಬ್ದಾರದಕ್ಕಾಗಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நான் ஆராதனைக்கு போணும், ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಬೇಕು, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வரலன்னா கேட்பாங்க, ಆರಾಧನೆಗೆ ಬರ್ತಿದ್ದೆ ಕೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾக ಅಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. அது நான் ஒரு கிறிஸ்தவன், ನಾನೊಬ್ಬ இது ಕ್ರೈಸ್ತನು, என் கடமை, ಇದು ನನ್ನ ಕರ್ತವ್ಯ, அதனால அல்ல. ಅದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. நீ எதை செய்தாலும், ನೀನು ಯಾವುದನ್ನ ಮಾಡಿದ್ರು, யார் மேல உள்ள அன்பு, ಯಾರ ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿ, இந்த அன்பு ಪ್ರೀತಿ உனக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? ನಿನ್ನಲ್ಲಿದ್ದು ಏನು ಮಾಡಬೇಕು, நெருக்கணும், ಅದು ಒತ್ತಾಯ ಮಾಡಬೇಕು, நெருக்கி ஏவணும். ಅದು ನಿಮಗೆ ಈ ಕಡೆ எத்தனையோ மிஷனரிகள் ಎಷ್ಟೋ ವಿಷಯಗಳು தங்கள் தேசம் திரும்பி போகல, ತನ್ನ ದೇಶಕ್ಕಾಗಿ ತಿರುಗಿ இங்க ಹೋಗಿ வந்து கஷ்டங்களை கண்டாலும் ಇಲ್ಲಿಗೆ ಬಂದರು, ಕಷ್ಟಗಳನ್ನ ಕಂಡರು, அவர்கள் மரித்தார்கள். ಅವರು ಸತ್ರು, சில இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ಕೆಲವು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ தன் ಸತ್ರು, பிராணனை கொடுக்க துணிந்தார்கள். ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡಲು ಅವರು ಒತ್ತಾಯಿಸಿದರು. எத்தனையோ காரியங்களை அவர்கள் இழந்தார்கள். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಳೆದುಕೊಂಡರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவன் பேர்ல வைத்த ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟ ஒரு அன்பு, ಒಂದು ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பிரதானிகள், ಆ ಪ್ರಧಾನರು, பராக்கிரமசாலிகள், ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು, 3 பேரும் ಮೂರು ಜನರು ராஜாவின் மேல உள்ள அன்பு. ಅರಸನ ಮೇಲೆ ಇಟ್ಟ இன்னும் அநேக காரியங்கள் உண்டு அருமையானவர்கள். ಇನ್ನೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ ಪ್ರಿಯರೇ. கர்த்தருக்கு சித்தமா வரும் வாரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ಕರ್ತನಿಗೆ ಚಿತ್ತವಾದರೆ ಬರುವ ವಾರದಲ್ಲಿ இந்த அன்பு ಈ ಪ್ರೀತಿ நமக்குள்ள ஊற்றப்படணும். ನಮ್ಮಲ್ಲಿ ಸುರಿಯಬೇಕು. இன்னைக்கு அநேகர் இடத்துல ಇದನ್ನ ಅನೇಕರು சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கு. ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ஏன்? ಯಾಕೆ? அநேக ஊழியர்களிடத்துல, ಅನೇಕ ಸೇವಕರು, அநேக மூப்பர்களிடத்துல, ಅನೇಕರ ಹಿರಿಯರಲ್ಲಿ, அநேக விசுவாசிகளிடத்துல ಅನೇಕರ ವಿಶ್ವಾಸಿಗಳ தேவன் பேரில் உள்ள அன்பு ದೇವರ ಮೇಲೆ ಹೆಸರಿನಲ್ಲಿ என்ன ಪ್ರೀತಿ செய்து கொண்டே போகிறது? ಏನು ಮಾಡ್ತಾ ಹೋಗುತ್ತಿದೆ? கனிந்து கொண்டு போகிறது, ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗುತ್ತಿದೆ, குறைந்து கொண்டு போகிறது. ಅದು ಕಡಿಮೆಯಾಗಿ அது ಹೋಗುತ್ತಿದೆ. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்ததை செய்கிறார்கள். ಏನೋ ಒಂದು ನಿರೀಕ್ಷಿಸಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಲ್ಲ. அது அன்பல்ல. ಅದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. இந்த அன்பு, ಆ ಪ್ರೀತಿ, தேவ அன்பு ದೇವರ ಪ್ರೀತಿ எப்படி நம்மில் ஊற்றப்படுகிறது தெரியுமா? ಹೀಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯಪಡುತ್ತದೆ. ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮಾಪುರದವರು ಬರೆದ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே அன்பு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே இந்த அன்பு எத்தனை பேருக்கு வேணும்? ಈ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ராஜா மீது வைக்கிற அன்பு எத்தனை பேருக்கு வேணும்? ಅರಸನ ಮೇಲೆ ಇಡುವಂತ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬೇಕು? அந்த தண்ணி கொண்டு கொடுத்தது ಆ ನೀರು ತೆಗೆದು ಬಂದು ಕೊಟ್ಟದ್ದು எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல, ಯಾವುದನ್ನ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ, அவன் அதை மேன்மைப்படுத்திட்டு ಅವರನ್ನ ಉನ್ನತಿಸಿ ತಂದು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ தான் ராஜா மேல உள்ள அன்பினாலே செய்தார். ಅರಸನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ஊழியத்திலும் ಸೇವೆಯಲ್ಲೂ கர்த்தருடைய காரியங்களிலும் ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ எதை செய்தாலும் ಯಾವುದನ್ನ ಮಾಡಿದ್ರು யார் மேல உள்ள அன்பினாலே, ಯಾರ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿ, ராஜா மேல உள்ள அன்பினாலே
மேல ಅರಸನ ಮೇಲೆ ಇರುವಂತ இந்த அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்றால் ಈ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ இந்த ಇರುವಾಗ, அன்பு நெருக்கி ஏவும். ಈ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ இந்த ಮಾಡುತ್ತೆ. அன்பு நெருக்கி ஏவனும் விரும்புகிறீர்களா? ಆ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ இந்த அன்பு வேணும்னு ಈ நினைக்கிறீர்களா? ಪ್ರೀತಿ ನಿಮಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ எத்தனை பேருக்கு வேணும் அது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬೇಕದು? ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, உம்மை நேசிக்கும்படி என்னை உருவாக்குங்கப்பா. ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿಸು. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳೋಣ. இந்த வசனத்தின்படி ಈ ವಾಕ್ಯದಂತೆ பரிசுத்த ஆவியினாலே ಪವಿತ್ರಾತ್ಮನ உம்முடைய ಮೂಲಕವಾಗಿ அன்பு ಈ ದೇವರ என் ಪ್ರೀತಿ இருதயத்துல என்ன செய்யப்படட்டும்? ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಏನೋ ಆಗಬೇಕು, ஊற்றப்படட்டும். ಧಾರಾಳವಾಗಿ உங்க ಸುರಿಯಬೇಕು. மேல உள்ள அன்பு ஊற்றப்படட்டும். ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿ ಸುರಿಯಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. Hallelujah. நேரத்துல யாரும் உங்க சிந்தையை சிதறடிக்காதீங்க. ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳ ಮೇಲೆ எங்க உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் ನೀವೆಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ರು ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். ಯೇಸಪ್ಪನ ಬಳಿ ಕೇಳಲಿ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, நான் உம்மை நேசிக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಲು அந்த ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. பிரதான கட்டளை எல்லாரும் சொல்லுங்க. ಆ ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆಯನ್ನು அந்த ಎಲ್ಲರೂ, பிரதான கட்டளை நான் நிறைவேற்ற ಆ விரும்புகிறேன். ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು நீர் ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ஒருவரே மெய்யான தேவன். ನೀನೊಬ್ಬನೇ ಮೇಲಾದ ದೇವರು. நான் உம்மை நேசிக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲು அந்த ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. பிரதான கட்டளை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, நான் உம்மை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. உம்மை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿಯ ಕೊಡು. ஹalleluya. Hallelujah. உம்மை நேசிக்கும்படி என்னை உருவாக்கும். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನ ರೂಪಿಸು. இந்த வசனத்தின்படி ಈ ವಾಕ್ಯದಂತೆ பரிசுத்த ஆவியினால் ಪವಿತ್ರಾತ್ಮನ இந்த ಮೂಲಕವಾಗಿ அன்பு என்னிடத்தில் ஊற்றப்படட்டும். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ರಸವು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ என் ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. இருதயத்துல ஊற்றப்படட்டும். ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. வாய்களை திறந்து கேளுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿ. நான் எதை செய்தாலும் ನಾನು ಯಾವುದನ್ನ ಮಾಡಿದ್ರು உங்க மேல உள்ள அன்பினால் செய்யணும். ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. உனக்காக செய்யணும். ನಿಮಗಾಗಿ ಮಾಡಬೇಕು. பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல, ಹೆಸರಿನ ಪ್ರಸ್ತಾಪಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, புகழுக்காக அல்ல, ಹೊಗಳಿಕೆಗಾಗಿ ಇಲ್ಲ, உலக காரியங்களை லோக காரியங்களை எதிர்பார்த்து அல்ல. ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನಿರೀಕ್ಷಿಸಿ நீர் நீதியுள்ள தேவன். ನೀ ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರು, நீர் நீதியுள்ள ನೀ எஜமான். ನೀತಿಯುಳ್ಳ ಯಜಮಾನ. ஒருவன் உனக்கு ஊழியம் செய்தால் ಒಬ್ಬರು ನಿಮಗೆ ಸೇವೆ நீ ಮಾಡಿದ கனம் பண்ணுகிற ஒரு தேவன். ನೀನು ಘನಪಡಿಸುವಂತ ದೇವರು. உனக்காக எதை செய்தால் நீ அதை அங்கீகரிக்கிற தேவன். ನಿಮಗಾಗಿ ಯಾವುದರ ಮಾಡಿದ ಅಂಗೀಕರಿಸುವಂತ உங்க ದೇವರು. மேல உள்ள அன்பு எனக்கு பெருகணும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿ உடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಹೇಳಿರಿ, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, உங்க மேல உள்ள அன்பு எனக்கு தனிய கூடாது. ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗಬಾರದು. உங்க மேல உள்ள அன்பு எனக்கு பெருகணும். ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾಗಬೇಕು, பெருகணும். ಹೆಚ್ಚಾಗಬೇಕು. ஹalleluya. Hallelujah. பரிசுத்த ஆவியினாலே ಪವಿತ್ರಾತ್ಮನ என் ಮೂಲಕವಾಗಿ இருதயத்துக்குள்ள உங்க அன்பை ஊற்றுங்க. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು நீங்க ಸೇರಿಸಿ எந்த அளவு தாகத்தோடு கேக்குறீங்களோ ಎಷ್ಟು ಸಾಧ್ಯವಾಗಿ அந்த அளவு ஹalleluya. Hallelujah. தேவ அன்பு உங்களில் ஊற்றப்படும். ದೇವರ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ என் அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ என் ಸಹೋದರನೇ, அன்பு சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, இன்னைக்கு கர்த்தர் மேலே ಈ ದಿನ ಕರ್ತನ ಮೇಲೆ உங்க அன்பு பெருகுகிறதோ ಈ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾಗುವುದು. அந்த அன்பு ಆ ಪ್ರೀತಿ நெருக்கி ஏறி ನಿಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡಿ கர்த்தருக்காக செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡಲು அது ಪ್ರಾರಂಭಿಸಿ உங்களை மேன்மைப்படுத்தும். ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ அது உங்களை மேன்மைப்படுத்தும். ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರು முழங்கால் படியிட்டு கர்த்தர்ட்ட கேட்போம். ಮೊಣಕಾಲೂರು ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. தகப்பனே, ತಂದೆಯೇ, உம்மை நேசிக்க ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿ எல்லாரும் சத்தமா கேட்கணும். ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಕೇಳಿ. முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. ಮೊಣಕಾಲೂರಲು ಸಾಧ್ಯವಿರುವವರು முழங்கால் ಮೊಣಕಾಲೂರು, படியிட முடியாதவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்க. ಮೊಣಕಾಲೂರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದವರು ಎದ್ದು ஆனா ನಿಂತು. நீங்க வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட ಆದ್ರೆ கேட்கணும். ನೀವೆಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಬೇಕು. இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்மை நேசிக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ உம்மில் அன்பு செலுத்தும்படி என்னை உருவாக்கும். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನ ರೂಪಿಸು. ஹalleluya. Hallelujah. உம்முடைய அன்பு ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ பரிசுத்த ஆவியினால் ಪವಿತ್ರಾತ್ಮನ என் ಮೂಲಕ இருதயத்துல ஊற்றப்படட்டும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. உங்க மேல உள்ள அன்பினால நான் அதை செய்யணும்ப்பா. ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅದನ್ನು என்னை அன்பு கூறும்படி உருவாக்கும் கர்த்தாவே. ಪ್ರೀತಿಸುವಂತೆ ರೂಪಿಸಪ್ಪ. ஹalleluya. Hallelujah. அன்பு கூறும்படி உருவாக்கும் கர்த்தாவே. ಪ್ರೀತಿಸುವಂತೆ ರೂಪಿಸಪ್ಪ. எல்லாம் கேளுங்க ஏசப்பாட்ட. ಎಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ ಯೇಸಪ್ಪನ ಬಳಿ. ஹalleluya. Hallelujah. தேவன் பேரிலே ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ உனக்கு அன்பு இல்லை என்றால் ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ஒரு பெயர் கிறிஸ்தவனாகத்தான் வாழ்வாய். ನಿನ್ನ ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ நீ ಬದುಕುತ್ತಿ. பெயர் கிறிஸ்தவனாகத்தான் ನಿನ್ನ வாழ்வாய். ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ நீ ಬದುಕುತ್ತಿ. கிறிஸ்துவுக்காய் வாழவே முடியாது. ನೀನು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಬದುಕಲು ஆனா ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னைக்கு கர்த்தர் பேரில் உள்ள அன்பு ನೀನು ಯಾವಾಗ ಕರ್ತನ ಮೇಲೆ உனக்கு ಪ್ರೀತಿ பெருகுகிறதோ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೋ, கிறிஸ்துவின் அன்பு ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ உங்க இருதயத்துல ஊற்றப்படுகிறதோ, ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಯಲ್ಪಡುತ್ತದೋ, அந்த அன்பு உன்னை சும்மா இருக்காது. ಆ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನ ಸುಮ್ಮನೆ ಇಡಲು உன்னை நெருக்கி ஏலும். ನಿಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡ್ತದೆ.
கிறிஸ்துவுக்காய் பாடுபடுவாய், ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ, அப்பொழுது நீ மேன்மை அடைவாய். ಆಗ ನೀವು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு, ಕರ್ತನ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿ, என் அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ உன்னை ಸಹೋದರ, மேன்மைப்படுத்தும். ನಿಮ್ಮನ್ನ ಕೀರ್ತಿ, இன்னும் மேன்மையான காரியங்கள் உண்டு. ಇನ್ನೂ ಮೇಲಾಗಿರುವ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. ಸಹೋದರೆಲ್ಲರೂ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಕೇಳೋಣ. ஏசப்பா, ஏசப்பா, நான் மேன்மை அடைய ನಾನು ಕೀರ್ತಿಗೊಳ್ಳಲು உம்முடைய அன்பு என் இருதயத்துல ஊற்றப்படட்டும். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಸಿ. நான் உம்மை நேசிக்கணும்ப்பா, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕಪ್ಪ, உம்மை நேசிக்கணும். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ராஜா எனக்கு நீங்க தான், ಅರಸನು ನನಗೆ ನೀನೇ, ராஜா எனக்கு நீங்க தான். ಅರಸನು ನನಗೆ ನೀನೇ. அன்னைக்கு தாவீது ராஜாவுக்கு 3 பராக்கிரமசாலிகள் தன் பிராணனையே விட்டு ஓடினான். ಆ ದಿನ ದಾವಿದ ಅರಸನಿಗೋಸ್ಕರವಾಗಿ 3 ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು ತನ್ನ ಜೀವದಾಶಿನ ராஜாவே, ಅರಸನೇ, அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ உம்மை நேசிக்கணும்ப்பா, ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕಪ್ಪ, என்னை உருவாக்கும். ನಮ್ಮನ್ನ ರೂಪಿಸು. என் அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, நல்ல அனுபவத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். ಈ ಒಳ್ಳೆ ಅನುಭವ ನಮಗೂ, அன்பு தணிந்து போக கூடாதப்பா. ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗಬಾರದು. உமது பேரில் உள்ள அன்பு பெருகிடும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಮೇಲಿರುವ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾಗಬೇಕಪ್ಪ. இதை சபையில் உள்ள எல்லாருக்கும் தாரும், ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡು, எங்களுக்கு தாரும், ನಮಗೂ ಕೊಡು, எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್.